தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. வணக்கம். நீட் தேர்வு குறித்து எதிர்க்கட்சிகளின் சார்பில் சட்டப்பேரவையில் விவாதமானது வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியிருப்போம், ரத்து செய்திருப்போம் என்றும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி வந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தங்களால் வலியுறுத்த மட்டுமே முடியும், அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று முதல்வர் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளது. தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது. இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள். ஆனால் தற்பொழுது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசிற்குத்தான் உள்ளது, மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் அல்லவா? எந்த பொய்யை சொல்லியும் தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்று கூறி தற்பொழுது திமுகவிற்கும் திமுக தலைமையிலான அரசிற்கும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து உறுதியான முடிவினை இன்னும் அறிவிக்காமல் எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது எந்த வகையில் நியாயம் என்று கூறி தற்பொழுது அவர் இந்த கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற எம்ஜிஆர் அவர்களின் பாடலை மேற்கோள் காட்டி இந்த அறிக்கையினை தற்பொழுது அவர் வெளியிட்டு, ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து என கூறிய திமுக இப்போது ஒன்றிய அரசை கை காட்டுகிறது என்று கூறி அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்.